எனக்கெல்லாம் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு ஆளுக்கு வந்து அது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுனாலே கொஞ்சம் அலர்ஜி. எப்போவுமே அவங்க பைக்கில் தான் எங்கே போனாலும் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் பைக்கில் போகணுன்னு தான் நினைப்பாங்க. அவங்களுக்கு அதுதான் பிடிக்கும். ஏன்னா இடையில எங்கேயாவது நிப்பாட்டி டீ காஃபி சாப்பிட்லாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நினச்சிருப்பாங்க. நான்லாம் டீ காஃபி குடிக்க மாட்டேன் அப்படிங்கிறதுனால எனக்கு பெருசாக தெரியாது. இந்த மாதிரி கிளைமேட்லாம் இருந்ததுன்னா எப்போயாவது டீ காஃபியெல்லாம் சாப்பிடுவேன். பெரும்பாலும் டீ காஃபியெல்லாம் சாப்பிட மாட்டேன். இன்றைக்கி வந்து ரொம்ப வெயிலும் இல்லை மழையும் இல்லை அப்படிங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. வண்டியில் போனாலும் சரி பஸ்ஸில் போனாலும் சரி. ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கு லீவ் இல்லை, வேலைக்கு போயிட்டாங்கங்கிறதுனால நானும் பாட்டியும் தான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிருந்தோம். பாட்டிக்கு கால் வலின்னு சொல்லிட்டு ரெகுலராக பார்க்குற ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருந்தோம். சரி போய் டேப்லெட் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லி போயிருந்தோம். அந்த ஹாஸ்பிட்டல் போனால் கொஞ்சம் வர்றதுக்கு லேட் ஆகுங்கிறதுனால காலையிலேயே நான் சுண்டல் குழம்பு தான் வச்சுட்டு போயிருந்தேன். வந்தோடனே நம்மளும் தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அவங்க வர்றதுக்கு 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நான் தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டேன். அப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் தோசை ஊற்றி அவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு எப்போவுமே பேப்பர் மாதிரி ரோஸ்ட்டு மாதிரி தோசை இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கு வந்து நல்லா சாஃப்டாக ஊத்தாப்பம் மாதிரி இருந்தால் தான் சாப்பிடுவேன். வெளியிலேயே கடைகள்லேயே எப்போயாவது போய் சாப்பிட்டா கூட எனக்கு வந்து இந்த மாதிரி ரோஸ்ட்டோ தோசையோலாம் பிடிக்காது. நல்லா ஊத்தாப்பம் மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து பேப்பர் மாதிரி தோசை இருக்கணும், அப்போ தான் ரொம்ப பிடிக்கும். இந்த ரீசன்ட் டைமில் வந்து நிறைய நெய் ஊற்றி ரோஸ்ட்டு தோசைலாம் சாப்பிட்டு பழகிட்டாங்க. எனக்கு வந்து எப்போவுமே தோசையில் நெய் ஊற்றி சாப்பிட்டா பிடிக்காது. வெறும் நெய்னால் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி முன்னாடியே பிளான் பண்ணி ஏதாவது சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு போயிட்டோன்னா எங்கேயாவது ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது. வர்றதுக்கு லேட் ஆகுற மாதிரி இருந்தால் பிரச்சனையே இருக்காது. இட்லி மாவு இருந்ததுன்னா எப்போவுமே பிரச்சனை இல்லை.